தற்போது ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 135ஆக அதிகரித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீட்பு பணியில் இந்திய கடலோர காவல் படை, இராணுவம் மற்றும் விமானப்படை தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு 135ஆக உயர்ந்துள்ளது. வயநாடு சூரல்மலை பகுதியில் ஆற்றின் நடுவே ஜிப்லைன் அமைத்து அந்தரத்தில் கயிறு மூலம் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த வயநாடு நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்பொழுது 135ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணிகளில் ஏதேனும் தொய்வு ஏற்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வயநாட்டில் நேற்று நள்ளிரவு முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக தொடர்ந்து சூரல்மலை, வெள்ளரிமலை, மேம்பாடி ஆகிய கிராமங்கள் முழுமையாக இந்த நிலச்சரிவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நிலச்சரிவுல மீட்டு மண்ணுக்குள்ள புதைந்து கிடப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. 1000 பொதுமக்களின் நிலை என்ன என்பதே தெரியாத அளவிற்கான பாதிப்பாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நள்ளிரவிலும் ஃப்ளட்லைட் கட்டி அதே போல கம்பிகள் மூலமாக மழை பாலங்களை, தற்காலிக பாலங்களை உருவாக்கி பொதுமக்களை மீட்கும் பணியில நிலச்சரிவிலிருந்து மீட்பதற்கான பணிகளை NDRF, SDRF, துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட மீட்பு பணி வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அளவுல தற்போதைக்கு வயநாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 135ஆக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல்களை மீட்கும் பணிகள் ஒருபுறமும், அதே போல உயிருடன் இருப்பவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து உயிரிழப்புகள் தொட்ட இடமெல்லாம் உடல்கள் என இந்தியாவே உலுக்கும் விதமான இந்த தேசிய பேரிடராக வயநாடு நிலச்சரிவு மாறி இருக்கிறது என்பது அனைவருக்கும் வருத்தத்திற்குரிய ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு முழுவதுமாக ஜிப்லைன் அமைத்து அந்தரத்துல கயிறு மூலமாக உடல்களும் மீட்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இருந்தாலும் தொடர்ந்து 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரம் மழை எச்சரிக்கை இருப்பதால மீட்பு பணியில சிறிய தொய்வு இருக்கிறது. அதிக அளவிலான மீட்பு பணி வீரர்கள் வயநாடு விரைந்திருக்கின்றனர். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.